கோயம்புத்தூர் சிட்டியிலேயே ரொம்ப பரபரப்பான ஏரியா இந்த நார்த் கோயம்புத்தூர். இந்த சாய்பாபா காலனி புது பஸ் ஸ்டாண்ட் மார்க்கெட்டில் ஜார்ஜ் ஜேசனை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்க பண்ணுற தொழில் காய்கறி வியாபாரம். ஆனால் உள்ளுக்குள்ளே இல்லீகலாக பெங்களூர்லேருந்து ஊட்டி வழியாக எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமாக கடத்தி விற்கிறது, அப்புறம் கட்ட பஞ்சாயத்து, ஹவாலா, மணி லாண்ட்ரிங், வட்டி பிஸ்னஸ். கமிஷன்லாம் கரெக்டாக வந்துடும். யாராச்சும் உங்களை ஏமாத்த நினச்சா அவ்வளோதான். பிஸ்னஸ் விஷயத்தில் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போவாங்க. அப்படி உங்கள் லைனில் யாராவது வந்தால் கண்டிப்பாக காது அறுக்கப்படும். இப்படி சிட்டிக்குள்ள நிறைய பேர் காது இல்லாமல் இருக்காங்க. வெரி ப்ரூட்லெஸ் ரவுடிஸ். தெரியாம போன ஜேசன், என்ன விட்டு. என்ன மணி, இத்தனை வருஷமா நம்மக்கிட்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு இப்போ என்ன புதுசா? நான் பண்ண தப்பா ஜேசன், என்ன விட்டு. நீயும் அப்படி பண்ணியிருக்க மாட்ட. இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. யாருன்னு சொல்லு. பரவாயில்ல, சொல்லு. எஸ்பி சல்மான் சொல்லுதா எல்லாம் பண்ண, என்னை விட்டு. அவனை தூக்கி வெளியே போடு. எஸ்பி சல்மான் சொல்லுதா எல்லாம் பண்ண. டேய், சரக்கு என்னாச்சு? சரலாம் போலீஸ் பிடிச்சிச்சு. எஸ்பி சால்மன், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். இவருக்கு ஒரு விஷயம் சுத்தமாக பிடிக்காது. பப்ளிக் ரவுடிஸை பார்த்து பயப்படுறது. இதுவரை 7 டிரான்ஸ்ஃபர், 11 என்கவுண்டர். இவரோட டீமில் மொத்தம் 3 பேர் இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அசோக், கிரைம் பிரான்ச். டிபார்ட்மெண்ட்ல சார்ஜ் எடுத்ததுல இருந்து சிட்டியில ஒரு செயின் ஸ்நாச்சிங் பண்றவங்களை விடல. இந்த எஃப்ஐஆர் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இவருக்கு கிடையாது. அம்மா, ஸ்நாச்சிங்ல எப்படி அடிக்கிறீங்க? இந்த கையில தானே. தப்பு பண்ணா ஸ்பாட் பனிஷ்மெண்ட் தான். எஸ்ஐ கௌதம், நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட். டிரான்ஸ்ஃபருக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல கஞ்சா, கொக்கைன் மாதிரியான போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இவரோட ஆக்ஷனுக்கு அப்புறம் இந்த தொழில் பண்ணிட்டு இருந்த மொத்த பேரும்
இப்போ லாக்அப் பண்ணு. போடா. துடியலூர் செக் போஸ்ட் கிளியர். எஸ்ஐ அருண், கிரைம் பிரான்ச். ஓரங்கட்டு சிட்டியில் ஓவர் ஸ்பீட் ட்ரங்க் அண்ட் டிரைவில் மாட்டுறது யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரே ரூல்ஸ் தான். ஏய், நான் யாரும் தெரியும் நீ பேசிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் தான் பப்ளிக் போகிற ரோட்டில் ஓவர் ஸ்பீடு ஆட்டிட்டுலாம் காமிப்பீங்க. ஏய், தைரியம் இருந்தால் ட்ராக்கில் போய் ஓட்டுறோம் மயிறு. இவனை வண்டியில் ஏற்று, இவன் பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்லு. டேய், இங்கே தான் வர சொன்னானா? ஆமாம். எப்பவும் காலனியில் தானே பார்சல் மாற்றுவோம். இப்போ என்ன புதுசாக வேற ஏரியா? அவன் ஒர்க் ஷாப் இங்கே தான் இருக்காமா. முதலாளி, என்னடா அங்கே யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்களா? யாருன்னு தெரியுதா? யாரா இவனுங்க? பார்க்க ஒரு மாதிரி இருக்கானுங்க. கத்தாதீங்க, அவங்களுக்கு கேட்டுற போது. நார்த் கோயம்புத்தூர்லேயே அவங்க தான் பெரிய ரோடி. டே, மொத்த காசு வரலன்னா சங்க எடுத்துட்டு வேண்டாம். முன்ன மாதிரிலாம் கிடையாது ஃபிலிக்ஸ். சொன்ன டைம்க்கு அமௌண்ட் வந்து சேரணும். ஜேகே, இன்னும் எத்தனை நாள் தான் அந்த ஜார்ஜ் ஜேசன் மாதிரி ஆட்களை நம்பி தொழில் பண்ணிட்டு இருப்ப? உன் சரக்கோட வேல்யூ உனக்கு தெரில. இதுவே உன் சரக்கை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயே பெரிய பிஸ்னஸ், நிறைய லிங்க், மார்க்கெட்லேயே நீ நம்ம தான். யோசிச்சு பாரு. என்ன விட்டுரு ஜேசன், தெரியாமல் பண்ணிட்ட ஜேசன். என்ன விட்டுருங்க. டே மயிறு, மார்க்கெட்டு நான் உங்கள் அப்பா வீட்டு சொத்தா? என்னடா சொல்ற? அப்போ உங்களுக்கு நிஜமாவே தெரியாதா? தெரியாதே. இது கூட தெரியல. இது டெய்லி பேப்பர் வேற. இப்போ என்ன பண்றது? பேசாம சட்டை உள்பக்கம் சாத்திட்டு அப்புறம் திறந்துக்கலாமா? இது உனக்கு சொன்ன பாரு, எப்பவுமே இந்த மாதிரி ஆளுங்க கூட லிங்க் வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு இன்னைக்கு அவனுக்கு தேவைப்படும். ஓ, ஆனால் உனக்கு சொல்லி உனக்கு அதை புரிஞ்சு விளங்கிரும். போய் அவங்கள்ட்ட பேச்சுக்கணும். போங்க. என்னமோ சொல்ற. இனி இந்த சிட்டியில் அந்த சால்மன் இருக்கணும், இல்லை நம்ம இருக்கணும். நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சார் வணக்கம், என் பேர் நாராயணன், இந்த பேக்கரியோட ஓனர். அதுக்கு இப்போ என்னையா? அது இல்லை சார், என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை எனக்கு நல்லா தெரியும். ஏரியாவில் நீங்கள் பெரிய ரவுடியாமே. சார், உங்களை மாதிரி ஆளுங்களோட சப்போர்ட் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எப்போவுமே வேணும். நீங்கள் நம்ம கடைக்கு எப்போ வேணால் வரலாம். நீங்கள் நம்ம கடை டீ குடிச்சது இல்லைல்ல? இருங்க வரேன். வேணாயா சார் ப்ளீஸ். ஏய் விட்றா, நீங்கள் போங்க. சார் சிகரெட் அடிப்பீங்களா? புரிஞ்சு புரிஞ்சு புரிஞ்சு. நேற்று நைட்டு கூட நம்ம சத்யாவை ஷெட்டு பூந்து போலீஸ்காரங்க தூக்கியிருக்கானுங்க.
எல்லாம் அந்த எஸ்பியோட வேலை தான். என்ன கேஸு? 390. அந்த வயிறுக்கு என்னதான் வேணுமாமா? க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. அக்யூஸ்டுக்கு கொஞ்சம் கூட டவுட் வரக்கூடாது. கௌதம், சங்கர் நானா? அண்டர் கண்ட்ரோல் சார். குட். பார்சல் செக் பண்ணியா? செக் பண்ணிட்டேன் சார். ஃபுல்லாக $US. ஓகே, சீஸ் பண்ணிடு. ஓகே சார். பாய்ஸ், நானும் அசோக்கு மட்டும் க்ளோஸாக போகிறோம். நான் சொல்கிற ஒரு ஃபோர்ஸ் அனுப்ப வேண்டாம். அசோக், கேர்ஃபுல். ஓகே சார். ஓகே, எஸ் சார். இதுக்கு மேலே அந்த எஸ்பி விட்டு வைக்கவே கூடாது. அவன் இருக்கிற வர சிட்டியில் நம்ம தொழில் பண்ண முடியாது. சார் டீ. சார் பிடிங்க. உங்களுக்காகவே ஸ்பெஷலாக நாட்டு மாட்டு பால் வித்து நாட்டு சக்கரை போட்டு பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. சார் தம்மு. சார் எதனால கூச்சப்படாம கேளுங்க. ஆ ஆ டேய், அவன் வரானா இல்லையா? அவன் கால் எடுக்கல. அவன் ஒர்க் ஷாப் இங்கே தானே இருக்கு. ஆமாம். சரி வா. சார் சார் நில்லுங்க. இனிமே நீங்க அடிக்கடி நம்ம கடைக்கு வரணும். சரி. மறந்துடாதீங்க, என் பேர் நாராயணன். எஸ் சரியா. ம். டே, இனி ஏரியாவில் ஒருத்தர் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிடுவான். என்னடா நடக்குதுங்க? அதான் எனக்கும் தெரியல முதலாளி. ஜேசன், ஐ வெயிட்டட் ஃபார் திஸ் மூமெண்ட். பாடுறா. டார்கெட் முட்டி கீழே வைங்க. எனக்கு ஒரு விஷயம் சுத்தமாக பிடிக்காது. இந்த கிரிமினல்ஸ்லாம் கெத்து கட்டுறது. என்னை பொறுத்தவரை நீங்களாம் ஜோக்கர்ஸ். உங்களை நான் அப்படி தான் பார்க்குறேன். சால்மன், ரொம்ப பேச வேணாம். இது இப்போயே முடிச்சுக்கலாம். சரண்டர் ஆகணும், எதுவும் தப்பா யோசிக்காத. என்ன கலக்குதா? எனக்கு குடிச்ச டீ அப்படி. சார், எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். முதலாளி, இந்த டீயை கொடுத்துருங்க. பால்காரன் வந்திருக்கு, இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன். ஆ சரி சரி. ஐயோ, சிகரெட்டு. ஆமா, உங்களுக்கு ஒரு காஃபி தானே? அவ்வளோதானே. 20 ரூபா பே பண்ணிருங்க.
சார் டீ மறந்தீங்க. ஓ சாரி, தேங்க்யூ. ஆ தருண், இவங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருங்க. ஓகே சார். ஃபார்மாலிட்டிஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே சார். கோவையை சேர்ந்த பிரபல ரவுடி ஜேசன் மற்றும் ஜார்ஜ் என்பவர்களை கோவை காவல்துறை நேற்று கைது செய்துள்ளது. இவர்களை பிடிக்க உதவிய அப்பகுதி டீக்கடை உரிமையாளர் திரு நாராயணன் என்பவரை காவல்துறை மற்றும் அப்பகுதி மக்கள் மிகவும் பாராட்டி வருகின்றனர். திரு நாராயணனின் இந்த துணிச்சல் மிக்க செயல் பாராட்டிற்குரியது. முதலாளி எதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க? பேசாத, எல்லாம் ஒன்னால வந்தது. அவனுங்களா வந்து என்ன போடுறதுக்குள்ள நான் ஹாஸ்பிட்டல் போய் அவனுங்களை பார்த்து காலில் விழுகிறது எனக்கு நல்லது. அதெல்லாம் ஒன்றும் வரமாட்டாங்க. இவர்களை பிடிக்க உதவிய அப்பகுதி டீக்கடை உரிமையாளர் நாராயணன் என்பவரை அப்பகுதி மக்கள் பாராட்டி ஏண்டா வருகின்றனர். வேற நியூஸே கிடைக்கலையா? வந்துட்டானுங்க என் உயிரை வாங்குறதுக்கு. போனோன்னா முதல்ல அவனுக்கு காலில் விழுந்துடணும். ஜேசா, நம்ம பேக்ரவுண்டை நாசம் பண்ணவனுக்கு பேக்கே இருக்கக்கூடாது. அவனுக்கு ஒரு மார்க்கை போட்டு விடு. சார் வேண்டாம் சார்.